Hi friends, this is Bhuvan. நம்ம இன்னைக்கு ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் பார்க்க போகிறது என்னென்னா ஒரு இமேஜ் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம், எப்படிலாம் நீங்கள் வந்து டிஜிட்டல் மாதிரி அதாவது டிஜிட்டல் பிக்சர் மாதிரி மாற்ற முடியும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் ஒரு இமேஜ் வச்சுருக்கேன். இப்போது ஆல்ரெடி கொண்டு வந்துட்டேன். இந்த இமேஜ் உங்களுக்கு வந்து இந்த டுட்டோரியலோட சேர்த்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃபஸ்ட் நம்மளுக்கு ஒரு லேயர் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லேயர்ஸ் வந்து இன்னொரு லேயர் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு இங்கே செட்டிங்ஸ் நிறைய செட்டிங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இப்போ நம்ம ஒவ்வொன்றா கொடுத்து பார்க்கலாம். சரிங்களா? இது மல்டிப்ளை என்னென்னா எக்ஸ்ட்ராவாக டார்க் பண்ணி விட்ரும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நைட் எஃபெக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு கலர் பர்ன், அதாவது கொஞ்சம் பிரைட்டாக இருக்க கலர்ஸ் மட்டும் நல்லா பிரைட் பண்ணி விட்ரும், கொஞ்சம் லைட்டாக இருக்க கலர்ஸ் வந்து ரொம்ப டார்க் பண்ணி விட்ரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர் பர்ன், அடுத்து டார்க் கலர், லைட்டன், ஸ்க்ரீன் கொடுத்தீங்கன்னா ஆக்சுவலாக நிறையா பிக்சர்ஸில் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரீன் எதுக்குன்னா இன்கேஸ் ஒரு இமேஜ் வந்து ரொம்ப டார்க்காக இருக்குது அப்படின்னா, இப்போ ஒரு பிக்சர் நீங்கள் எடுத்த பிக்சர் டார்க்காக இருக்குது அப்படின்னா அது வந்து இன்னொரு லேயர் அதை வந்து டூப்ளிகேட் பண்ணி இன்னொரு லேயர் கிரியேட் பண்ணி அதுக்கு ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டார்க்கான ஸ்பாட்ஸ்லாம் கொஞ்சம் லைட்டாக மாறிடும். லைட்டாக பிரைட்டாக இருக்கிற ஸ்பாட்ஸ்லாம் இன்னும் எக்ஸ்ட்ரா பிரைட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு மெத்தட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கலர் டாட்ச். இது வந்து சூப்பரான எஃபெக்ட். ஆக்சுவலாக என்னென்னா உங்களுக்கு ஒரு க்ளோயிங் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணி தரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லீனியர், அதுலேயே கொஞ்சம் வேறு எஃபெக்ட். இது அடுத்து லைட்டாக கலர், ஓவர்லே. இது வந்து ஒரு நல்ல எஃபெக்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். இது வந்து நீங்கள் நிறைய ஃபோட்டோஸில் அப்ளை பண்ணி பார்க்கலாம். இது என்னென்னா உங்களுக்கு ஒரு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, பிரைட்டாக அதே சமயம் உங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து இப்போது இது ஃபிலிம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபிலிம்ஸில் சில இடத்துலலாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டே வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் இதில் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சாஃப்ட் லைட், அடுத்து ஹார்ட் லைட், விவிட். இது ஒரு நல்ல எஃபெக்ட். பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரைட்டாக இருக்க ரொம்ப பிரைட் பண்ணி விட்ரும். லீனியர் லைட், பின் லைட், ஹார்ட் மிக்ஸ். இது பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வித்தியாசமான எஃபெக்ட்டு. எக்ஸ்க்ளூஷன், ஹியூ, சேச்சுரேஷன், கலர், லுமினாசிட்டி. ஸோ இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இப்போ அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் என்னென்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஆக்சுவலாக நீங்கள் இப்படி தான் என்ஹான்ஸ் பண்ணணுமா அப்படின்னா இப்படி இன்னொரு வழி இருக்குது. எப்படின்னா இப்போ மேலே இருக்க லேயர் ஹைட் பண்ணி கீழே இருக்கிற லேயரை செலக்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் யூ ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சேச்சுரேஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ஒயிட் ஆகும். ஆனால் ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா வெள்ளையடிச்ச மாதிரி ஆகிடும். அடுத்து சேச்சுரேஷன், இது இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு கலர் வந்து நல்லா சேச்சுரேட் பண்ணி கொடுக்கும். அதாவது ரெட்னஸ் வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு ஃபுல்லாக குறைச்சிட்டிங்கன்னா அது வந்து எஃபெக்டே டீசேச்சுரேட் பண்ண மாதிரி எஃபெக்ட் ஆகிடும். இது கலர் மாற்றலாம். பட் இது மாற்றினா உங்களுக்கு அவ்வளோ நல்ல எஃபெக்ட் வராது. ஓகே, இது ஒரு மெத்தட். இன்னொன்று தான் இப்போ நம்ம சொன்னது லேயரை வச்சு லேயர் எஃபெக்ட் பண்ணுறது. இன்னொரு மெத்தட் இருக்குது இது போக. அது என்னென்னா டாட்ச் டூல், பர்ன் டூல். ஸோ டாட்ச் டூலுங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து லைட் பண்ணி தரும். பர்ன் டூலுங்கிறது என்னென்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா டார்க் பண்ணி விட்ரும். இப்போ வந்து டாட்ச் டூல் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நீங்கள் இது எத்தனை தாட்டி ப்ரெஸ் பண்ணுறீங்க அத்தனை தாட்டி உங்களுக்கு லைட் பண்ணி தரும். இது என்னென்னா நீங்கள் ரொம்ப லைட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து இது யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது எக்ஸ்போசர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகேங்களா? இது இன்னொரு விஷயம் இருக்குது. என்னென்னா மேலே பார்த்தீங்கன்னா ரேஞ்சுன்னு ஒன்று இருக்கும். மிட் டோன்ஸ், ஷேடோஸ், ஹைலைட்ஸ். சில இடத்துல ஷேடோஸாக இருக்கிற இடத்துல ஷேடோஸ் யூஸ் பண்ணணும். மிட் டோன்ஸ்னால் மீடியம் கலர்ஸ், அதாவது ரொம்ப பிரைட்டாக இல்லாமல் ரொம்ப டார்க்காகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கிறது. ஹைலைட்ஸ்னால் நல்லா பிரைட்டாக இருக்க இடம். ஸோ வந்து இது நீங்கள் செக் பண்ணிக்கணும். இது வந்து எந்த இடத்துல இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணணும். இதை வந்து ஷார்ட்கட் எப்படின்னா எந்த இடத்துல வேணுமோ ரைட் கிளிக் இது ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு வரும். ப்ரஷ் எந்த ப்ரஷ் வேணும் ப்ரஷ் வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஷிஃப்ட் ப்ரெஸ் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஷேடோஸ், மிட் டோன்ஸ், ஹைலைட்ஸ். ஓகேங்களா?
இப்போ ஆக்சுவலாக ஹைலைட்ஸ் கொடுக்குறேன். இப்போ எஃபெக்ட் உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும். சரிங்களா? ஆக்சுவலாக அந்த லேயரில் க்ரியேட் பண்ண எஃபெக்ட் நான் இங்கேயே க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்ன எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, இப்போ ஆக்சுவலாக கலர் டாட்ஸ் கொடுக்கலாம். ஓகேங்களா? இப்போ என்ன ஆச்சுன்னா எனக்கு ஃபுல்லாக கலர் பண்ணி விட்டுருச்சு. இப்போ எனக்கு மேலே இருக்கிறது வந்து இதெல்லாம் கலராக வேணாம், இந்த ரோடு மட்டும் எனக்கு இதாக வேணும் அப்படின்னா இப்போ பர்ன் டூல் போய்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆக்சுவலாக மேலே போர்டு மாதிரி இருக்குது. அந்த இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலாக டார்க்காக மாட்டேங்குது. ஸோ காரணம் என்னென்னா அது வந்து மிட் டோன். ஸோ ஒவ்வொன்றா மாற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒன்றில் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா? இப்போ எனக்கு லைட்டாக தெரியுது. இன்னொன்று விஷயம் என்னென்னா எக்ஸ்போஷர் நான் கம்மியாக வச்சுருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக பண்ணிடலாம். ஓகே, இப்போ எனக்கு வந்து வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பண்ண தப்பு என்னென்னா எக்ஸ்போஷர் கம்மியாக இருந்தால் நோட் பண்ணாமல் விட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நோட் பண்ணாமல் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணுறேன்னே தெரியாமல் போயிடும். ஸோ இந்த மாதிரி லிட்டிலாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணலாம். சரிங்களா? பாருங்கள், ஒரு நைஸ் எஃபெக்ட் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய இது என்ஹான்ஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நீங்கள் இது வந்து வேறு ஃபோட்டோஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃபோட்டோவில் நீங்கள் ட்ரை பண்ணலாம், பண்ணி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.